ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் ஆக்சுவலி நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் வரும். சில பேருக்கு அது போர் அடிக்கலாம், சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கதை சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 6. குட்ஸை டெலிவரி பண்ணணும்னு போட்டிருந்துச்சு. ஒருவேளை அந்த ஹியூமன்ஸ் தான் அந்த குட்ஸா இருக்குமா? இவங்க எல்லாரையும் அந்த ரேலல் டோர்பாங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்றதுக்காக தான் கூட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் இவங்களை கூட்டிட்டு போய் விட்டு என்னால இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அது என்னோட ரேங்கை பாதிக்குமா? இப்ப எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது இவங்களை கூட்டிட்டு போய் கொலை பண்ண போறீங்களா? நான் அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கபால் சொல்லவும், நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் கார்டனல் சிட்டியோட நைட் கபால் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், எங்க கண்ட்ரியை விட உங்களோட சின்ன நேஷன் தான் அப்படின்னு அவன் சொல்லவும், ஆனா உன்னை விட நான் அங்க ஹையர் பதவியில தான் இருக்கேன் அப்படின்னு கபால் சொல்றா. ரெண்டு பேருக்கும் சண்டை வரதுக்குள்ள டக்குன்னு லோ போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறா. அவன் தான் பார்த்து பேசல அப்படின்னு சொல்லி கவல் சொல்றா. எங்க கண்ட்ரி விஷயத்துல இவாதா தேவையில்லாம தலையிடுறா அப்படின்னு இந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்றான். யோஸ்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், எல்லா ஹீரோஸுமே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்ப அவங்க கிட்ட கேட்கறான். கேம் மாஸ்டர் சொன்ன அந்த குட்ஸ் இதுதான் நினைக்கிறேன். இவங்கள தான் நம்ம அங்க போய் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அப்படி பண்ணா குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா இவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னா அது நம்மள பாதிக்கும். சோ கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு ட்ராப் மாதிரி. கேம் மாஸ்டர் நமக்கு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் கொடுத்திருக்கான். நம்ம என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேசாம நம்ம ரேடல் டோர்பால கொண்டு போய் இந்த 3 பேரையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா அவங்கள தப்பிக்க வச்சிடலாம். குட்ஸ் டெலிவரி பண்ண மாதிரி ஆச்சு, இவங்களும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோகா சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இதை தவிர்த்து வேற யாருக்கிட்டயாச்சும் பெஸ்ட் ஐடியா இருக்கா அப்படின்னு லோ கேட்கறா. எல்லாருமே இந்த ஐடியாக்கே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சார் வெளியாளுங்களை நம்ம கூட கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் கேட்கவும், அந்த சின்ன பையனை எப்படியாச்சும் அந்த ஹீரோஸ் குணப்படுத்திடுவாங்க. அவனோட ஆடல் டோர்பால கொண்டு போய் தான் சாகடிக்கணும். ஸோ இப்போதைக்கு அவன் நமக்கு உயிரோட வேணாம் அப்படின்னு அந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்றான். எதனால இவங்களை ஃபர்ஸ்ட் சாகடிக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இரட்ட போகுது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நைட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த ஹோடிஸ் போட்டவனை பார்த்தாலே லோக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அந்த கைதிகள்ல ஒருத்தரை நம்ம ஹீரோ இப்ப கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட எதுக்காக அவங்களை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். கிங்டம் ஆஃப் டியாக்ல இருக்கிறவங்க ஆர்டரோஸ் பிலீவர்ஸ் எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. ஈவன் நாங்க வேற கண்ட்ரில இருந்து வந்திருந்தாலுமே எங்களையும் அவங்க கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இவன் சின்ன பையன் கூட அவங்க பார்க்கல அப்படின்னு அந்த பெரியாள் சொல்லவும், ஆர்டரோஸ் எதுக்காக உங்களை இவ்வளவு தூரத்துக்கு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கிங்க தான் கடவுளா கும்பிடுறாங்க, நாங்க கடவுள்களை கும்பிடுறவங்க. சோ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது. அந்த கிங்க கும்பிடுற எல்லாருமே கடவுள்களை கும்பிடுற எல்லாரையும் கொன்னுட்டாங்க. ஏன்னா அவங்க சைடு ஆள் பலம் அதிகமா இருந்துச்சு, கடவுள்களை கும்பிடுறவங்க சைடு ஆளுங்க கம்மியா தான் இருந்தாங்க. சோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்களோட கிங்க கடவுள் மாதிரி நம்ம கும்பிடணும்னு அவசியமா என்ன? அதுக்காக கொண்டதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. சரி அவன் பக்கம் இருக்கிற நியாயமா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ இப்ப கேட்கறான். எங்களோட கிங்க ஒரு கடவுளா கும்பிடாதவங்களுக்கு என்ன கதையாகுங்கிறத மத்தவங்களுக்கு நாங்க காமிக்கணும். இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட ரேலல் டோர்பா கிட்ட இருந்தா வந்திருக்காங்க. சோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே என்ன நடக்குங்கிறத காமிக்கணும். ஒரு தடவை வார் நடந்துட்டு இருந்தப்போ எங்க அப்பா ரொம்பவுமே அடிபட்டு வந்திருந்தாரு. எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆனா எங்களோட கிங் என்னடான்னா வார்ல இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு ஒரு காசுகள் தர்றதா சொன்னாரு. அதுக்கப்புறமா அப்பா அம்மா இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லேவை கொடுக்கறதா சொன்னாரு. எங்க கிங் ரொம்பவே நல்லவர். தன்னோட கிங்டம்ல இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையுமே பண்ணாரு. அவரை வழிபடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை போய் எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு கடவுள் மாதிரி இருக்கிற எங்களோட கிங் நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்கு செய்யறாரு. ஆனா அவரை யாரும் கும்பிடல. அப்படி கும்பிடாதவங்கள தான் நாங்க கொன்னோம் அப்படின்னு அவன் சொல்லவும், இது ரொம்பவே தப்பா இருக்கு. இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. அவனை கும்பிடலாங்கிறதுக்காக கொல்றது ரொம்பவும் தப்பு. அதுலயும் உங்களை விட ஆள்பல கம்மியா இருக்கிறவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்றது ரொம்பவே தப்பு. அப்படித்தானே கைஸ் அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. நம்ம இருக்கிறது ஒரு சாதாரண கேம் வேர்ல்டு இல்லங்கிறத மறந்துட்டு இவ இதை ரொம்பவும் சீரியஸா எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோஸ்கே சொல்லு, அவங்க கிங்க கும்பிடாதது தப்பு இல்ல தானே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எங்க கிங்க பத்தி தப்பா பேசினா உன்னை ஹீரோன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்றான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஹோடிஸ் போட்டவனை தடுக்கிறான். நீயும் அவ சொன்னதுக்கு தானே சப்போர்ட் பண்றா அப்படின்னு அந்த ஹோடிஸ் போட்டவன் கேட்கவோ, ஐயோ இல்லங்கய்யா, என்ன பொறுத்தளவு உங்க கிங் ரொம்பவும் நல்லவர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்சம் நாட்கள் போகுது. கவலும் லோவோ வந்துட்டு ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால பசங்களை விட ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருப்போம். ஆனா பாடியிலேயே சில முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம ஒரு பஞ்ச் பண்ணாலும் போதும் அவங்க டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அதை நான் உனக்கு கத்துறேன் அப்படின்னு சொல்லி கவல் வந்து லோ கிட்ட சொல்றா. ரேடல் டோர்பாக்கு போறதுக்கு இன்னும் 12 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்றான். அன்னைக்கு நைட் நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா யோகா வந்துட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயும் ஒழுங்கா பேசுறதே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கொஸ்ட் முடிய இன்னும் 13 நாள் 5 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு 12 நாள் ஆகும். நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு அப்படின்னு கோசபே சொல்றா. இந்த மலைகளை தாண்டி போனா 12 நாள் ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட் கட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் இவங்களை கூட்டிட்டு போறான். வண்டியை நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி தள்ளுறது 2வது தடவை அப்படின்னு சொல்லி அந்த சோல்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இப்போ அந்த சீக்ரெட்டான ஷார்ட் கட்க்கு இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த குகைக்குள்ள இருக்கிற சில மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகல. பட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கேட் நமக்கு ஒர்க் ஆகும். சோ பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் கூட்டிட்டு போறான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. ஹோடிஸ் போட்டவன் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி பிரிட்ஜை வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறான். தண்ணியை ஊத்தவும் அந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகி பிரிட்ஜ் வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா இவங்க இருக்கிற வழி மூடிடுது. நம்ம ஹீரோவையும் அவன் ஆளுங்களையும் மட்டும் இந்த ஹோடிஸ் போட்டவன் இந்த இடத்துக்குள்ள வச்சு
மூடிடுதான். முடிஞ்சா இங்க இருந்து உயிரோட தப்பிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களால அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுதான். நாங்க டெலிவரி பண்ண வேண்டிய அந்த 3 ஆளுங்களும் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்களால இந்த கொஸ்ட்டை முடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வழியில சில ட்ராப் இருந்தாலுமே கண்டிப்பா இது ராடல்டோர்பர்க் தான் போகும், சோ எப்படியாச்சும் இதை நம்ம கடந்து போலாம் அப்படின்னு சொல்லி கபல் சொல்றா. இவங்க போற பாதையில ஒரு ட்ராப் இருக்கு, ஆபியஸா இது ட்ராப் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மேல இருக்கிற ஒரு தூணை பார்க்கவும் அது வழியா நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த பாறை இந்த மாதிரி இல்லையே, இது ஸ்ட்ரைட்டா திருப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு இதை ஸ்ட்ரைட்டா திருப்பவும் ஜிக்ஸாக்கா ஆடிட்டு இருந்த அந்த ஹேமர் எல்லாமே இப்போ ஒரே லைன்ல வந்து ஸ்டாப் ஆயிருது. இப்போ எல்லாருமே அந்த பிரிட்ஜ் வழியா கடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்பவுமே முனையில போயிட்டு இருக்கோம், விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி யோகா வந்துட்டு ரொம்பவுமே பயப்படுறா. ஒன்னாகாது, வா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. இப்போ அடுத்த பாதையில எந்த ட்ராப்பும் இல்லைன்னு நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு சவுறு வந்து தள்ளி விட்டுருது. கீழே விழுந்து நம்ம ஹீரோ இறந்து போய் திரும்பவும் உயிரோட வரான். யோஸ்கே எதுவாகலையே அப்படின்னு லோ கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகல, ஆனா என்னால மேலதான் வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த செவரு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல தான் மாத்தி மாத்தி அசைஞ்சுகிட்டு இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல தான் அசைதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே புரிய வருது. யோஸ்கேவை இந்த இடத்துல விட்டுட்டு போனா இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு சொல்லி லோ யோசிக்கிறா. எனக்கு ஒரு பேப்பர் பெண்ணு வேணும், நான் இதை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோசவே சொல்றா. எப்படியாச்சும் நான் இங்க இருந்து மேல போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ கோசவே வந்துட்டு அந்த செவரு எந்த டைமிங்க்கு வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு செவரு வந்துட்டு 53 செகண்ட்க்கும் இன்னொரு செவரு 75 செகண்டுக்கும் நவருது. வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ் நவறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஜெயின் வில் சுத்துறதுல தான் இந்த செவரம் அசைது அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லோ செக் பண்ணி பாக்குறா. இவ அந்த எண்டிங்க்கு போயிருதா. யோஸ்கே நான் இந்த பக்கமா கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு லோ சொல்லவோ சரி நீங்க போயிட்டு அந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் வெளியே வர ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த யோஸ்கே இல்லாம போறதோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகா சொல்லவும், ஆனா அவன் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்த மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கோசவே கேட்கிறா. யோஸ்கே இல்லாம இந்த குவெஸ்ட்டை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோகா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ கத்திய வச்சு சவுத்த கட் பண்ணி அது வழியா மேலே ஏற ட்ரை பண்றான். கபலோ லோவோ சேர்ந்து இப்போ ஒரு கதவை திறக்கிறாங்க. அந்த இடம் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கான வழியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா சண்டை போடுற ஸ்டேடியம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு, இது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சிலைக்குள்ள ரெட் கலர் லிக்யூட் இறங்கிட்டு இருக்கவும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அது என்னது மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி யோகா கேட்கவும், இல்ல அது ஒரு காலம், அந்த ரெட் ஃப்ளூயிட் மட்டும் ஃபுல்லா அதுக்குள்ள இறங்கிடுச்சுன்னா அந்த காலம்க்கு திரும்பவும் உயிர் வந்துடும். 1000 வருஷம் கழிச்சுனாலும் இந்த ட்ராப் அவங்க யூஸ் பண்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அண்ட் அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி கவல் சொல்லவும், அப்பதான் லோக்கு தெரியுது நீங்க ஹீரோஸா இருந்தாலும் உங்களால அதை தாண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் சொல்லியிருப்பான். இந்த காலம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இறந்து போனா திரும்ப உயிரோட வந்துருவான், பட் பள்ளத்துக்கு கீழே ரொம்பவுமே கீழே மாட்டிக்கிட்டான். அதுல இருந்து நம்ம ஹீரோவால வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இவங்க அந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்குமே வந்துட்டு இவங்க கிட்ட ரொம்பவே கம்மியான டைமிங் தான் இருக்கு. அண்ட் இந்த ராடல்டோர்பால இவங்க என்ன குட்ஸை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கறத இவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அந்த ஹோடிஸ் போட்டவன் வர இவங்களை இந்த இடத்துல மாட்ட வச்சுட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ வர இல்ல பவர்ஃபுல்லான காலமன்னு இவங்களை அட்டாக் பண்ண வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.